இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சேம் அளவு எடுத்துக்கலாம். டிசைன் பண்ணுற துணி வந்து உயரம் அகலம் ரெண்டுமே வந்து சேம் அளவாக இருக்கணும். அது 2.5 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 3 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அந்த 2 அளவில் நீங்கள் எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் அளவை வச்சுட்டு நம்ம முக்கோணமாக மடக்கி இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கிறணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் ரெண்டாக ஒன்றா வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து ப்ளவுஸு ரெடியாக நம்ம தச்சு வச்சிட்டோம் எப்பயும் போலேயும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கழுத்தோட நடுப்பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி சென்டரை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம நடுவில் இருந்து டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து எப்படி அடிக்கணுன்றதை கவனமாக பாருங்கள். இல்லை நம்ம மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால் ஒவ்வொரு டிசைனும் நான் எப்படி அடிக்கிறேன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது சிம்பிள், யார் வேணாலும் இந்த டிசைனை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இந்த டிசைனை இவ்வளோ கஷ்டமாக அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு சாதாரண டிசைனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்து அதை வந்து ஒரு கஷ்டமாக்கிறாதீங்க. இப்போ நம்ம நடுவுலேருந்து அடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அந்த ஓப்பனாக இருக்க பகுதி வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம பக்கம் வந்து தச்சுட்டு போகிற பக்கம் வந்து மடக்கின பகுதியும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பகுதி வந்து ஓப்பனாக இருக்க பகுதியும் ஒரே சேம் அளவாக நம்ம வச்சுட்டே வரணும். அதோட ஒரு முன் பீஸுக்கும் பின் பீஸுக்கும் ஜாயிண்ட்டாக வர மாதிரி நெருக்கமாக வச்சு இந்த டிசைனை நம்ம அடிச்சிடலாம். இந்த சைடு அடிச்சுட்டு இதை அப்படியே வந்து இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ அதே ஆப்போசிட்டாக நம்ம அடிக்கணும். அந்த ஓப்பன் பகுதி எப்படி இருக்கோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து சேமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த சைடு நம்ம அடிச்சுட்டு போனோம். இப்போ இந்த சைடு நம்ம எப்பயுமே நம்ம அடிக்கிற பகுதி மடக்கின பகுதியும் நம்ம தச்சுட்டு போகிற அந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ இங்கே நம்ம இந்த சைடு அடிக்கும்போது அந்த சைடு பகுதியும் இந்த சைடு பகுதியும் ஒன்றா ஓப்பன் சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு தச்சு முடிச்சுட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நம்மளுக்கு அந்த டிசைனை நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கும்போது நம்ம டிசைனுக்கு நம்ம காசு நம்ம வாங்கிடுவோம். நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த டிசைன் ஈஸியாக இருக்கும். நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா சாதா டிசைனை விட நம்ம டிசைன் ப்ளவுஸ் தச்சு போடும்போது ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரு டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு அடிச்சிடலாம். பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தச்ச ப்ளவுஸ்லேயே நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைனும் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு ஈஸியானதாக மட்டும்தான் நாங்கள் டிசைன் ப்ளவுஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா கஷ்டமாக தைக்கிறத விட நம்ம ஈஸியாக தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நிறையா வரும். ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, இந்த டிசைன் நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு டிசைன் ப்ளவுஸ் பழகலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு டிசைனும் நாங்கள் பார்த்து ஈஸியான முறையில் நம்ம டிசைன் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்ம பழகும்போது நம்ம எடுத்தோன்னே அந்த டிசைன் பழகணும்னு கிடையாது. நம்மளுக்கு சிம்பிளாக பழகிட்டு போயிட்டு நம்ம தைக்க நீங்கள் ஒவ்வொரு டிசைன் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் அந்த டிசைனை வந்து போட்டுருவீங்க. நம்ம எடுத்தோடனே நம்ம கஷ்டமான ஒரு டிசைனை தைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஒவ்வொரு பிகினர்ஸுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ அந்த டிசைனுடைய அந்த இதழ் வந்து ஒரு பூ ஷேப் மாதிரி நம்மளுக்கு வரும். அதை வந்து எப்படி தைக்கிறோம் அப்படின்றதையும் பாருங்கள். இப்போ இந்த பூவை வந்து இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு இந்த இடத்துல இப்படி எடுத்து விட்டிங்கன்னா
அது அந்த நெளிஞ்ச பகுதி வந்து ஒரு இலை வடிவத்தில் நம்மளுக்கு வரும். அந்த ஒரு நடுவில் உங்களுக்கு தெரியும், அந்த மடக்கும்போது அந்த ஒரு கூம்பு மாதிரி நம்மளுக்கு அந்த இதை மடக்கும்போது தெரியும். அது நல்லா மடக்கிட்டு நம்ம அதை தைக்கணும். அப்போ தான் அந்த இலை சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து அந்த வீடியோவை மெதுவாக எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு இதழுக்கும் நம்ம ஒவ்வொரு லாக் போட்டுறணும். அப்போ தான் அந்த கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல இந்த மடக்கிற பகுதி இருந்தால் இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த இலை வடிவம் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ இந்த கேப்பை வந்து நம்ம எப்படி ஒரு 2 சைடுமே வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இந்த கேப்பில் வந்து ஒரு பூ சேஃப்க்கு நம்ம ரெடி பண்ணணும். நம்ம எப்பயும் போல் அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மிச்ச பீஸ்லேயே நம்ம ஒரு சூப்பரான ஒரு பூ ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்படியே நம்ம தச்சிக்கிட்டே அந்த பீஸை வச்சு அடிச்சுட்டே வரலாம். நம்ம இலை வடிவத்துக்கு எப்படி தைச்சோமோ அதே சேம் தான் இதுக்கும். இப்படியே ஒவ்வொரு பீஸையும் நம்ம வச்சு நம்ம கையிலே தச்சுட்டு அதை வந்து மிஷினில் வச்சு நம்ம அப்படியே அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஃபுல்லாக நம்ம ரவுண்டில் நம்ம கையில் தைக்காமல் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மிஷினில் தைச்சோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக நம்ம லைட்டாக வந்து நம்ம கையில் தச்சுட்டு அப்புறம் வந்து அது மிஷினில் தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம். இப்போ இதில் மிஷினில் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதிலே டைரெக்டாக நம்ம மிஷின்லேயே அடித்து தைக்கும்போது அந்த சேஃப் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால தான் கையில் தைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம மிஷினில் ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் அது நீட்டாகவும் இருக்கும். ஒரு ப்ளவுஸை நீங்கள் பழக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சேனல்லையும் போய் ஒவ்வொரு டிசைன் எப்படி போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் ப்ளவுஸ் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் போய் பார்க்காதீங்க. ஒருத்தவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணும்போதே தெரிஞ்சிடும், அந்த டிசைன் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, புரியுதா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி புரிஞ்ச ஒரு சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சேனலை நீங்கள் உருப்படியாக நீங்கள் நல்லா பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னாவே போதும், ஈஸியான முறையில் உங்களால் ஒரு டெய்லர் ஆக முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து குழப்பி தான் விடும். இப்போ ஒரே சேனல் நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டினியூஸாக அதை நம்ம பழகி தைச்சிட்டே வரும்போது ஈஸியாக அவங்க மெத்தட் நம்மளுக்கு புரியும். இது வந்து என் சேனலில் தான் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது யாரோட சேனலாக கூட இருக்கலாம். இப்போ என்னுடைய சேனலில் பிடிச்சவங்க என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா வேறு சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலில் உங்களுக்கு புரியுதா, கண்டிப்பாக அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே வந்து நீங்களும் அந்த டிசைன் ப்ளவுஸை கற்றுக்கங்க. ப்ளவுஸும் எப்படி தைக்கிறதுன்னு கற்றுக்கங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் போய் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் டிசைன் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் பழகிட்டோம், அந்த டிசைன் ப்ளவுஸ் ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டோம், நல்லா தைச்சி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைன் அவங்க வந்து வெளியில் போட்டு போயிட்டு அந்த டிசைனை பார்த்தோன்னே அடுத்தவங்க கேட்பாங்க, இந்த யார் தைச்சது, நல்லா தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த இடத்துல தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க. அதனால் வந்து நிறைய வந்து டிசைன் ப்ளவுஸை கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு நிறைய வருவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். ஈஸியான முறையில் ஒரு தச்ச ப்ளவுஸில் நம்ம இவ்வளோ ஒரு டிசைன் வந்து தைக்க முடியும் அப்படின்றத வந்து ஈஸியாக எப்படின்னு பார்த்துட்டோம்.
இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும்